சற்றுமுன் வெளியான தகவல். வரப்போகிறது பழைய ஓய்வூதிய திட்டம். அரசு ஊழியர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான தகவல் வெளியாகுது. அத பத்தி தான் பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றவர்களுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணுங்க. அதாவது பழைய ஓய்வூதிய திட்டம் மீண்டும் தமிழகத்தில் அமல்படுத்தப்பட வேண்டும் என அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வருகின்றன. ஈட்டிய விடுமுறை, சரண்டர் மூலம் பணம், பலன் உள்ளிட்ட 9 அறிவிப்புகள் தமிழ்நாடு அரசு சார்பில் வெளியிடப்பட்டிருக்கும் நிலையில், ஜூன் மாதத்தில் பழைய ஓய்வூதிய திட்டம் தொடர்பான அறிவிப்பு வெளியாகும் என்கின்றன தலைமை செயலக வட்டாரத்தினர். ஏற்கனவே சரண்டர் விடுப்பு தொடர்பாக இந்த நிலையில் அடுத்த 2 நாட்களில் அது தொடர்பான அறிவிப்பு வெளியானது குறிப்பிடத்தக்கது. 2023 முதல் மத்திய அரசு புதிய பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்தி உள்ளது. அப்போது முதல் இந்த திட்டம்தான் பல்வேறு மாநிலங்களில் செயல்படுத்தப்பட்டு, அதன் அடிப்படையில் அரசு ஊழியர்கள், ஆசிரியர்களுக்கு பண பலன்கள் வழங்கப்படுகிறது. ஆனால் அதற்கு முன்னதாக 2023ஆம் ஆண்டுக்கு முன்னதாக அரசு ஊழியர்கள், ஆசிரியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டம் நடைமுறையில் இருந்தது. அப்போது பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் கொண்டு வர வேண்டுமென ஆசிரியர் சங்கங்கள், அரசு ஊழியர்கள் மற்றும் தமிழகம் முழுவதும் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றன. கடந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் இது குறித்த அறிவிப்பு இருக்கும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் எந்த அறிவிப்பும் வெளியாகவில்லை. ராஜஸ்தான், திரிபுரா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் அந்த மாநில அரசுகள் பழைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்தி வருகின்றன. ஆனால் தமிழகத்தில் இதுவரை பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் எனப்படும் என்பிஎஸ் மட்டுமே அமலில் இருக்கிறது. 2003க்கு பிறகு பல ஆட்சி மாற்றங்கள் நடந்துவிட்டது. அதிமுக, திமுக மாறி மாறி ஆட்சிக்கு வந்த போதும் ஒவ்வொரு தேர்தலிலும் பழைய ஓய்வூதிய திட்டம் மீண்டும் தமிழகத்திற்கு செயல்படுத்தப்படும் என கட்சிகள் தங்கள் தேர்தல் வாக்குறுதியை கூறுவார்கள். குறிப்பாக தற்போது வரை அந்த அறிவிப்பு அரசாணையாக மாறவில்லை. இந்த நிலையில் தற்போது திமுக ஆட்சி 4வது ஆண்டை நிறைவு செய்து 5வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கப் போகும் நிலையில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என அரசு ஊழியர்கள் வலியுறுத்தி வருகின்றன. இல்லை என்றால் வரும் தேர்தலில் திமுகவுக்கு வாக்களிக்க மாட்டோம் என அவர்கள் நேரடியாகவே கூறி வருகின்றன. அதாவது ஈட்டிய விடுப்பை சரண்டர் செய்து பணப்பலன் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையும் அரசு ஊழியர்களிடையே ஏற்கனவே இருக்கிறது. இந்நிலையில் விரைவில் அது தொடர்பாக அறிவிப்பு வெளியாகும் என வெளியிட்டிருந்தது. அதற்கடுத்த 2 நாட்களாகவே தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கு 9 அறிவிப்புகளை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டார். இந்த நிலையில் பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்துவிட்டு பழைய ஓய்வூதிய திட்டம் எப்போது செயல்பாட்டுக்கு வரும் என்பது குறித்து தமிழக அரசின் தலைமை செயலக வட்டாரத்திடம் விசாரித்த போது சில தகவல்கள் கிடைத்தது. அதாவது பொதுவாக பழைய ஓய்வூதிய திட்டத்தை நிச்சயம் திமுக செயல்பாட்டுக்கு கொண்டு வரும். ஆனால் 4 ஆண்டுகள் நிதிநிலை சிக்கல் காரணமாக செயல்படுத்த முடியவில்லை. இப்போது இந்த நேரத்தில் தேர்தல் வரும்போது அரசு ஊழியர்கள், ஆசிரியர்களின் வாக்குகள் மற்றும் அவரது குடும்பத்தினரின் வாக்குகள் திமுகவுக்கு தேவை. இதனால் அரசு ஊழியர்களை பகைத்து கொள்ள திமுக விரும்பவில்லை. அதே நேரத்தில் ஆட்சி நிறைவடைவதற்கு முன்பாக இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தவே ஸ்டாலின் விரும்புகிறார். பிப்ரவரி, மார்ச் மாதங்களில் தேர்தல் நடைமுறைகள் தொடங்கிவிடும் என்பதால் அப்போது அறிவிக்க முடியாது. தேர்தல் நேரத்தில் அறிவித்தாலும் தேர்தலுக்காகவே இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது என்று எதிர்க்கட்சிகளும் விமர்சிக்கும். ஆனால் தேர்தலுக்கு ஒரு ஆண்டு முன்பாக, அதாவது வரும் ஜூன்
மாதத்திலேயே இது தொடர்பான அறிவிப்புகள் இருக்கும் என்கின்றன. அதேபோல ஜூன் 2வது வாரம் அல்லது 3வது வாரத்தில் இது தொடர்பான அறிவிப்பு நிச்சயம் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் வங்கியில் பணம் போட்டவர்களுக்கு அதிர்ச்சி. இருந்தாலும் லாபம் தரும் வங்கிகள், அதாவது பிக்ஸட் டெபாசிட் திட்டத்தில் இந்த வங்கிகளில் முதலீட்டாளர்களுக்கு அதிக வட்டி வருமானம் கிடைக்கும். சமீபத்தில் ரெப்போ வட்டி விகிதத்தை ரிசர்வ் வங்கி குறைத்த பிறகு பெரும்பாலான வங்கிகள் பிக்ஸட் டெபாசிட் மீதான வட்டி விகிதங்களை குறைத்துள்ளது. இது எஃப்டிகளில் முதலீடு செய்த முதலீட்டாளர்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் நிலையான வருமானத்துக்காக எஃப்டி திட்டங்களை நம்பியிருக்கும் மூத்த குடிமக்கள் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளன. இருப்பினும் எஃப்டி திட்டங்களில் பணம் போட்டவர்களுக்கு இன்னும் லாபம் கிடைக்கும். அதாவது பல வங்கிகள் எஃப்டி திட்டங்களுக்கு நல்ல வட்டி விகிதங்களை வழங்குகின்றன. 3 ஆண்டு எஃப்டி திட்டங்களில் 7.75% வரை வட்டி விகிதங்களை வழங்கும் வங்கிகள் இருக்கின்றன. கனரா வங்கி 3 ஆண்டு எஃப்டி திட்டங்களில் பொது முதலீட்டாளர்களுக்கு 7.2% வட்டி வழங்குகிறது. ஒரு முதலீட்டாளர் 3 ஆண்டுகளுக்கு 1 லட்சம் முதலீடு செய்தால் அவருக்கு முதிர்வு காலத்திற்கு பிறகு ரூபாய் 1.24 லட்சம் கிடைக்கும். அதேபோல இந்த வங்கி மூத்த குடிமக்களுக்கு 7.7% விகிதத்தில் வட்டி வழங்குகிறது. மூத்த குடிமக்களின் 1 லட்சம் ரூபாய் முதலீடு 3 ஆண்டுகளுக்கு பிறகு 1.26 லட்சமாக அதிகரிக்கும். எக்விடாஸ் சிறு நிதி வங்கி 3 வருட பிக்ஸட் டெபாசிட் திட்டத்தில் பொது முதலீட்டாளர்களுக்கு 7.75% வட்டியை வழங்குகிறது. நீங்கள் அதில் 1 லட்சம் முதலீடு செய்தால் முதிர்வுக்கு பிறகு ரூபாய் 1.26 லட்சம் கிடைக்கும். மூத்த குடிமக்களுக்கு இவ்வங்கி 8.25% வட்டியை வழங்குகிறது. பேங்க் ஆஃப் பரோடா வங்கி பொது முதலீட்டாளர்களுக்கு 3 வருட பிக்ஸட் டெபாசிட் திட்டத்தில் 7.15% வட்டியை செலுத்துகிறது. இங்கே 1 லட்சம் முதலீடு 3 ஆண்டுகளுக்கு பிறகு 1.24 லட்சமாக அதிகரிக்கும். பிக்ஸட் எஸ்பிஐ மற்றும் பஞ்சாப் நேஷனல் வங்கி ஆகியவை 3 ஆண்டுகள் பொது முதலீட்டாளர்களுக்கு 6.75% வட்டியை செலுத்துகின்றன. இந்த வங்கிகளில் 1 லட்சம் முதலீடு செய்வதன் மூலம் முதிர்ச்சிக்கு பிறகு உங்களுக்கு 1.22 லட்சம் கிடைக்கும். இது போன்ற செய்திகளை உடனடியாக அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.